பாஜகவின் கொள்கை என்ன? அதை எந்த கோணத்திலே விஜய் எதிர்க்கிறார்? ஒரு நாளும் பேசியதில்லை. 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான விடுதலை சிறுத்தைகள் அங்கம் வகிக்கிற இந்த கூட்டணி வெற்றி பெறாவிட்டால் சனாதனிகளின் கை ஓங்கும். யாஸ்கோ ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ். உத்தரப்பிரதேசத்தில் என்ன நேர்ந்திருக்கிறதோ அது தமிழ்நாட்டிலும் நேரும். பீகாரில் என்ன நடக்கிறதோ தமிழ்நாட்டிலும் நடக்கும். ஆணவ கொலைகள் அதிகரிக்கும். அடுத்து வரக்கூடிய தலைமுறையை பாஜகவிடம் ஒப்படைப்பதற்கு அவர்கள் சிவப்பு கம்பளம் இருக்கிறார்கள். நடிகர் விஜய் போன்றவர்களும் இன்றைக்கு அதே நிலைப்பாட்டோடு இயங்குகிறார்கள் என்பதுதான் அவர்களின் நடவடிக்கைகளில் இருந்து தெரிய வருகிறது. பாஜகவை கொள்கை எதிரி என்று சொன்னாலும் என்ன கொள்கையை எதிர்க்கிறோம் என்று இதுவரையில் ஒரே ஒரு வார்த்தை கூட பேசியதில்லை. பாஜகவின் கொள்கை என்ன? அதை எந்த கோணத்திலே விஜய் எதிர்க்கிறார்? ஒரு நாளும் பேசியதில்லை. ஒப்புக்காக தொடங்கிய நாளில் இருந்து கரூர் கொடுங்கயரம் வரையில் அவர்கள் திமுக வெறுப்பை மட்டுமே உமிழ்ந்திருக்கிறார்கள். வேறு எதுவும் அவர்கள் இதுவரையில் இதுதான் எங்கள் கொள்கை கோட்பாடு என்று பேசியதில்லை. 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான விடுதலை சிறுத்தைகள் அங்கம் வகிக்கிற இந்த கூட்டணி வெற்றி பெறாவிட்டால் சனாதனிகளின் கை ஓங்கும். சங்கிகளின் கொட்டம் தலைவிரித்தாலும் சாதி வெறியர்களும் மத வெறியர்களும் வெளிப்படையாக நீதிக்கு வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் பேசிய அரசியலை, தந்தை பெரியார் பேசிய அரசியலை சிதைப்பார்கள். அதன் பிறகு நம்மால் இங்கே அரசியல் செய்ய முடியாது. இடதுசாரி அரசியலை பேச முடியாது. அம்பேத்கரியத்தை பாதுகாக்க முடியாது. உத்தரப்பிரதேசத்தில் என்ன நேர்ந்திருக்கிறதோ அது தமிழ்நாட்டிலும் நேரும். பீகாரில் என்ன நடக்கிறதோ தமிழ்நாட்டிலும் நடக்கும். ஆணவ கொலைகள் அதிகரிக்கும். சாதி பெருமிதம் பெருகும். சாதி வெறியர்கள் இன்றைக்கு சமூக ஊடகங்களில் கொட்டமடிக்கிறார்கள். நாளைக்கு ஆட்சி அதிகார பீடத்திலும் கொட்டமடிப்பார்கள். காவல்துறையிலும் வருவாய்த்துறையிலும் அந்த சனாதன சக்திகள் வலுப்பெற்று விடுவார்கள். இதிலிருந்து தமிழ்நாட்டையும் இந்திய மண்ணையும் காப்பாற்ற வேண்டுமா வேண்டாமா? சனாதன சக்திகளை வீழ்த்த வேண்டுமா வேண்டாமா? நாடு முழுவதும் அவர்கள் வளர்ந்து விட்டார்கள், இனி என்ன செய்ய முடியும் என்று கேள்வி எழுப்பலாம். தமிழ்நாடு ஒன்று தப்பி பிழைத்தால் போதும் இந்தியாவை காப்பாற்ற முடியும். தமிழ்நாட்டிலே அவர்களை நாம் வீழ்த்தினால் போதும் இந்தியா முழுவதும் இடதுசாரி அரசியலை நாம் உயர்த்தி பிடிக்க முடியும். யாஸ்கோ ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்.